வெல்கம் டு சன் டாக்ஸ். இந்த சேனலில் உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில், ரிட்டன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஒரு சமையல் செய்கிறோம். அந்த சமையல் செய்கிறப்ப நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படிங்கிறத இங்கிலீஷில் சொல்லி பார்க்கலாம். தமிழில் ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ்க்கும் இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுற சென்டென்சஸ்க்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த வீடியோவில் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க. இப்போ ஐ வாண்ட் டு ஈட் பெப்பர் சிக்கன் நவ். இந்த சென்டென்ஸோட தமிழ் அர்த்தம், நான் இப்போ பெப்பர் சிக்கன் சாப்பிடணும்னு விரும்புகிறேன். இதை அப்படியே நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா, அதாவது இங்கிலீஷில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா தமிழ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஐ வாண்ட் டு ஈட் பெப்பர் சிக்கன் நவ். இதில் ஐ அப்படின்னா நான், வாண்ட் அப்படின்னா விரும்புகிறேன், டு ஈட் அப்படின்னா சாப்பிட, பெப்பர் சிக்கன் நவ் இப்பொழுது. இந்த தமிழ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் விரும்புகிறேன் சாப்பிட பெப்பர் சிக்கன் இப்பொழுது. அர்த்தம் ஓரளவு தெரிஞ்சிருது, ஆனால் தமிழ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்காது. நீங்கள் டிவியில் சீரியல் பார்த்துருப்பீங்க. அதாவது அதர் லாங்குவேஜ் சீரியலில் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப இந்த மாதிரியான டயலாக்ஸ் வரும். எப்போவுமே தமிழ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வேறு, இங்கிலீஷ் சென்டென்ஸோடைய ஸ்ட்ரக்சர் வேறு. அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டோன்னா இங்கிலீஷில் கரெக்டான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியும். எப்போ நம்ம சரியாக ஃப்ரேம் பண்ணுவோம்? ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வரும். அதுவரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இப்போ நான் விரும்புகிறேன் சாப்பிட பெப்பர் சிக்கன் இப்பொழுது. இந்த மாதிரி நம்ம தமிழில் சொல்ல மாட்டோம். எப்படி சொல்லுவோம்? நான் பெப்பர் சிக்கன் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நான் பெப்பர் சிக்கன் சாப்பிடணும்னு விரும்புகிறேன் இப்போ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் இங்கிலீஷினுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தப்பாக போயிடும். நான் அப்படின்னா ஐ, பெப்பர் சிக்கன் சாப்பிட டு ஈட் விரும்புகிறேன் வாண்ட் நவ். ஐ பெப்பர் சிக்கன் டு ஈட் வாண்ட் நவ். ஸோ திஸ் இஸ் எ ராங் சென்டென்ஸ். அதாவது சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட் அது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல இல்லாமல் வேறு வேறு இடத்துல இருக்கிறனால இந்த சென்டென்ஸ் வந்து ராங். தமிழ் சென்டென்ஸை அப்படியே நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா மெமரைஸ் பண்ணிவிட்டு அது மாதிரியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது அப்படின்னு நீங்கள் அடுத்தவங்ககிட்ட கேட்க தேவையில்லை, உங்களாலே பண்ண முடியும். அது ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐ லைக் டு ஈட் பெப்பர் சிக்கன். நான் விரும்புவேன் சாப்பிட பெப்பர் சிக்கன். இந்த வாண்ட்டுக்கு பதிலாக லைக் போட்டிருக்கோம். இதுவும் அதே மாதிரி தான். நான் விரும்புவேன் சாப்பிட பெப்பர் சிக்கன், நான் பெப்பர் சிக்கன் சாப்பிட விரும்புவேன், ஐ பெப்பர் சிக்கன் டு ஈட் லைக். ஸோ சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். நம்ம செய்கிற பெப்பர் சிக்கன் நல்லா இருக்குமோ இல்லையோ, பட் அதை நம்ம இங்கிலீஷில் சொல்லிகிட்டே செய்கிறோம். நம்ம இங்கிலீஷில் சொல்கிறது சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு ப்ராக்டிஸ் தானே. நவ் ஐ ஆம் கிளீனிங் சிக்கன் பீசஸ். இது கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ். இதை அப்படியே நம்ம தமிழில் மாற்றணுன்னா வேறு மாதிரி ஸ்ட்ரக்சர் போயிடும். கரெக்டான தமிழ் சென்டென்ஸை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ராங் ஆயிரும். நவ் ஐ சிக்கன் பீசஸ் ஆம் கிளீனிங். கரெக்டான சென்டென்ஸ் நவ் ஐ ஆம் கிளீனிங் சிக்கன் பீசஸ். நான் இப்போ சிக்கன் துண்டுகளை சுத்தம் செய்கிறேன். ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நான் கொடுத்துருக்கேன். ஐ புட் த பீசஸ் இன் டு எ ப்ரெஷர் குக்கர். நான் அந்த துண்டுகளை ப்ரெஷர் குக்கருக்குள் வைத்தேன். இப்போ அந்த கடைசி இங்கிலீஷ் சென்டென்ஸையும் மேலே இருக்கிற கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். வெர்பு எந்த இடத்துல வருது, சப்ஜெக்ட் அதாவது யார் அந்த விஷயத்தை செய்கிறா, அந்த செயலை செய்கிறா அப்படிங்கிறது எந்த இடத்துல வருது, ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத பாருங்கள். அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தால் சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரைஸ் ஆயிரும். அதை பற்றி ஒரி பண்ணவே தேவையில்லை. நிறைய ரீட் பண்ணணும், நிறைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணணும். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி இருக்குது, எந்த இடத்துல வெர்பு வருது, எந்த இடத்துல சப்ஜெக்ட் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு மெமரைஸ் ஆயிரும், இல்லைன்னா ஃபெமிலியர் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் லேர்னிங். ஸோ ப்ரெஷர் குக்கருக்குள்ளே வச்சாச்சு. ஐ ஆம் ஆடிங் நவ் பெப்பர் பவுடர், கியூமின் பவுடர் அண்ட் சால்ட். இப்போ அதில் பெப்பர் பொடி, சீரக பொடி, அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம இந்த சிக்கனை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறோம் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டண்ட். ஸோ தமிழில் இருக்கிற அந்த ராங் சென்டென்ஸையும் இங்கிலீஷில் இருக்கிற அந்த ராங் சென்டென்ஸையும்
பார்க்கணும். அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஐ நவ் பெப்பர் பவுடர், cumin பவுடர், சால்ட், ஆம் ஆடிங். ஸோ ஆம் ஆடிங் அப்படிங்கிறது வெர்பு. அது வந்து சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரணும். இது லாஸ்ட்டில் வந்துருக்கு. வெர்பு லாஸ்ட்டில் வந்ததுனால மீனிங்கே நம்மளுக்கு கேட்ச் ஆகாது. ஸோ எல்லா பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஐ ஆல்சோ ஆட் லிட்டில் வாட்டர் அண்டு லாக் த குக்கர். இங்கே ஆட் அப்படிங்கிறது வெர்பு, ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஐ ஆல்சோ ஆட் லிட்டில் வாட்டர். என்ன ஆட் பண்ணுறேன்? லிட்டில் வாட்டர் ஆப்ஜெக்ட். ஸோ ஐ ஆல்சோ ஆட் லிட்டில் வாட்டர். அண்டு இன்னொரு சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறேன், அதனால் இந்த அண்டு அப்படிங்கிற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுறேன். அண்ட் லாக். லாக் அப்படிங்கிறது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தை. லாக் த குக்கர். எதை லாக் பண்ணுறேன்? த குக்கர். ஸோ சப்ஜெக்ட் வருது, அடுத்து வெர்பு வருது, அடுத்து ஆப்ஜெக்ட் வருது. இதுதான் எஸ்விஓ பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவோம். இதை தப்பான இடத்துல போட்டோம்னா, அதாவது சப்ஜெக்டை தூக்கி வேறு இடத்துலையும் வெர்பை தூக்கி வேறு இடத்துலையும் போட்டோம், ஆப்ஜெக்டை வேறு இடத்துல போட்டோம்னா இந்த லாஸ்ட் சென்டென்ஸ் மாதிரி போயிடும். ஐ ஆல்சோ லிட்டில் வாட்டர் ஆட் குக்கர் க்ளோஸ், இந்த மாதிரி ஆயிரும். நிறைய சென்டென்சஸ் ரீட் பண்ணணும். ரீட் பண்ணுறது எப்படி? நியூஸ் பேப்பருக்கு போயிட வேண்டாம். பேசிக், அதாவது சிம்பிளான லெசன்ஸ் இருக்கும். 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் அந்த லெவல் இங்கிலீஷ் புக்ஸ் எடுத்திங்கனாலே ரொம்ப ஈஸியாக இருக்கும். சென்டென்ஸுடைய ஸ்ட்ரக்சர் நல்லா மெமரைஸ் ஆகும். ஸோ அதிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நியூஸ் பேப்பர், நாவல் அப்படின்னு போனோன்னா அவங்க சென்டென்ஸை லாங் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சென்டென்ஸ் வந்து புரியாது, எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஸோ நெட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த புக்ஸை. இல்லைனா இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ் இருக்குது. அந்த இங்கிலீஷ் சேனல்ஸில் வர்ற சென்டென்சஸை நீங்கள் மாடல் சென்டென்சஸை அதனுடைய ஸ்ட்ரக்சரை அப்சர்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் செஞ்சு முடிக்க போகிறோம். ஆஃப்டர் 5 whistles. ஆஃப்டர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் 5 whistles the pepper chicken will be ready. இதுக்கு முன்னாடி இருக்கிற சென்டென்சஸ் எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லியிருக்கேன். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், ஆஃப்டர் 5 whistles the pepper chicken will be ready. வில் அப்படின்னாலே ஃபியூச்சர், எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. வில் பி ரெடி, ரெடி ஆயிரும் இனிமே. ஸோ 5 விசில்களுக்கு பிறகு பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிரும். ஒவ்வொரு ஸ்க்ரீன்லையும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற அந்த கரெக்டான இங்கிலீஷ் சென்டென்ஸ், லாஸ்ட்டில் இருக்கிற பேட்டர்ன் மாறி இருக்கிற ராங் இங்கிலீஷ் சென்டென்ஸ். அப்போ தான் உங்களுக்கு எந்த மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியூரான டெவலப்மெண்ட் இருக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சிக்கன் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியாது, பட் நம்ம இங்கிலீஷில் சொன்னது கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒர்க் பண்ணுறப்ப நம்ம அதை இங்கிலீஷில் சொல்லிகிட்டே பண்ணோம் அப்படின்னா அதே ஒரு பெரிய ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ்ன்னு தனியாக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது டாப்பிக்கோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.